ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன், சின்ன பாட்டில். இதில் இருக்க கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கவரை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் மார்க் பண்ணி வச்சுக்க பாருங்கள். இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை இது போல் வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நான் க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். நீங்கள் பெவிபாண்ட் தடவி கூட ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இது போல் ஒரு கட்டப்பை ஸ்டிக்கு தான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டிக்கை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த ஓரங்களில் இது போல் வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே பிளாஸ்டிக் பாட்டிலோடைய மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இதில் வச்சு இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்க்க இப்படி தான் இருக்கும். இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். கிச்சனில் நடுவில் ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம். இந்த 2 பக்கமும் டம்ளர் கவுத்து வச்சுக்கலாம். இது போல் வைக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் மூக்கு கண்ணாடி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன், வேஸ்ட் பாக்ஸு. எந்த பாக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் குழந்தைங்க யூஸ் பண்ணுற க்ரையான், கலர் கிட்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டு வச்சு அவங்க கையில் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதுலேயும் வைப்பாங்க. அதனால் எதுவும் மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்படி தான் இதை யூஸ் பண்ணணும்னு இல்லை. இதில் நம்ம மாத்திரைலாம் போட்டு வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் கண்டிப்பாக வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுடைய மாத்திரைங்கள்லாம் இதில் போட்டு வச்சு அவங்க கையில் கொடுத்துட்டா அவங்க மறக்காமல் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியில் இருக்க ஸ்டிக்கரை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இது போல் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா நான் அதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். டெக்கரேஷன் கலர் எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். நான் இப்போ இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு சணல் தான் எடுத்துருக்கேன். இந்த சணலை இந்த ஓரங்களில் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இங்கே மேலே ஒரு ஊக்கில் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் டெக்கரேட்காக ஒரு ஃப்ளவர் மேலே இது போல் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி இயரிங் ஆர்கனைசராக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. என்கிட்ட இருக்க எல்லா இயரிங்கும் நான் இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு ஊக்குலேயோ ஒரு ஆணிலேயோ மாட்டிகிட்டு நம்மளுக்கு வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.